ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் பண்ண போறோம். சுண்டல் வந்து பெருசா ஸ்பெஷல் கிடையாது. நம்ம அதுல ஒண்ணு வறுத்து அரைச்சி போட போறோம் பாத்தீங்களா, ஒரு பொடி. அது வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னது பொடியா? எப்பவும் பண்ணுவே அந்த பொடி தானே? ஆமா, அதே பொடி தான் பண்ண போறேன். சூப்பரா இருக்குமே, நல்ல வாசனையாவும் இருக்கும், கம கமன்னு இருக்கும் சுண்டலே. அதே போட்டு பண்ணுப்பா. கண்டிப்பா கண்டிப்பா அந்த பொடி தான். நீங்க எப்பயும் சாப்பிடுவீங்க இல்லையா விரும்பி? எங்க வீட்டுல எல்லாருக்கும் இந்த பொடி போட்டு சுண்டல் பண்ணா ரொம்ப பிடிக்கும். அதனால அதுதான் இன்னைக்கு நான் காமிக்க போறேன். அடுத்தது இந்த பொடி வந்து எல்லா விதமான சுண்டலுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை அப்படின்னே கிடையாது. பிளஸ் அதுவும் இல்லாம இந்த பொடி நீங்க பண்ணி வச்சிட்டீங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை, கத்திரிக்காய் இந்த மாதிரி காயிலையும் நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொடி போட்ட கறின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செம்ம சூப்பரா இருக்கும். வாங்க ஈஸியா எப்படி பண்றது பாக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் நல்லா மணக்க மணக்க வாசனையா ரெடி பண்ணியாச்சு. ஒரு முறை நீங்க இந்த மாதிரி மசாலா பவுடரை ப்ரிப்பேர் பண்ணி இந்த சுண்டலை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வீட்டுல எந்த விசேஷமா இருந்தாலும், எந்த பூஜையா இருந்தாலும், ஈவினிங் ஸ்நாக்ஸா இருந்தாலும் இந்த மசாலா யூஸ் பண்ணி தான் நீங்க சுண்டல் பண்ணுவீங்க. நான் இன்னைக்கு பூஜை நவராத்திரி அப்படிங்கறதுனால வெங்காயம் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. நார்மல் டேஸ்ட்ல நம்ம பண்ணோம்னா தக்காளி, வெங்காயம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொண்டக்கடலை சுண்டல் பண்றதுக்காக நாள் நைட்டே கொண்டக்கடலை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்லயே தண்ணி ஊத்தி நல்லா ஊற போட்டுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. அந்த பழைய தண்ணி ஃபுல்லா வடிச்சிட்டு புது தண்ணியை ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல அந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கலர் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டா வெந்துடும். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 4-5 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொண்டைக்கடலை வேகத்துக்குள்ள ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி அதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கலாம். இந்த பவுடர் யூஸ் பண்றதுனால நம்ம சுண்டலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். உளுத்தம்பருப்பு லேசா செவக்க ஆரம்பிச்சாச்சு. காரத்துக்காக 2 மிளகா வத்தல் நான் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அதிகமான காரம் தேவைன்னா நீங்க எக்ஸ்ட்ராவாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகா நல்லா வறுப்பட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா படபடன்னு பொரியும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். தீய விட்டுறக்கூடாது. கருப்பு எள்ளு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வெள்ளை எள்ளு போடும்போது இந்த சுண்டல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எள்ளோட வாசம் இந்த சுண்டல்ல ரொம்ப நல்லா இருக்கும். கொப்பரை தேங்காய் ஒரு 2 பீஸ், இந்த மீடியம் சைஸ் 2 பீஸ் ஆட் பண்ணி இதையும் வறுத்துக்கலாம். கொப்பரை தேங்காய் உங்ககிட்ட இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வறுத்ததை எடுத்துக்கிட்டு அதே கடாயில நம்ம பச்சை தேங்காய் இருக்கும் இல்லையா, அதை போட்டு செவக்க வறுத்து அதையும் எடுத்துக்கோங்க. 2 அப்போ தனித்தனியா வறுத்துக்கோங்க. பச்சை தேங்காய் இதுல சேர்த்து வறுக்க வேண்டாம். அதுவுமே நல்லா இருக்கும். நல்லா வறுத்தாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு, இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி மிக்சியில கொஞ்சம் கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட கொண்டைக்கடலையும் நல்லா வெந்து ரெடியா இருக்கு. அது தண்ணி நல்லா வடிய விட்டு வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்ப நம்ம தாளிச்சிடலாம் வாங்க. நம்ம வறுத்து எடுத்த அதே கடாயில சுண்டலுக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்க தேவையா இருந்தா எக்ஸ்ட்ரா மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை நல்ல ஒரு வாசனைக்காக. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லாமே நல்லா வறுபட்டதும் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா கொண்டைக்கடலை, அதை ஆட் பண்ணிடலாம். நம்ம வேக வைக்கும் போதே உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். அதனால இப்ப எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த எண்ணெய், இந்த தாளிச்சது எல்லாமே கொண்டைக்கடலையில நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சு பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இது மொத்த பொடியை ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிட்டு மிச்சத்தோட டப்பால போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க வேற ஏதாவது பொரியல் பண்ணும்போதும் போட்டுக்கலாம், இல்ல வேற ஒரு சுண்டலையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இந்த சுண்டலுக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன். எனக்கு இது போதும் அப்படின்னு தோணுது. நீங்க உங்களுக்கு தேவையான அளவை யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பொடி நல்லா கோட்டார அளவுக்கு ஒரு தடவை நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சுண்டல் பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்கு. பாருங்களேன் எவ்வளவு நல்லா இருக்கு. இப்போ இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். வீடு ஃபுல்லா அந்த பொடியோட வாசம் அப்படி ஒரு மணக்குது. உடனே சாப்பிட்டுலாம் போலுக்கு டெம்ட் ஆகுது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் நிறைய வந்து நம்ம சேனல்ல ஹெல்த்தியான, வித்தியாசமான, குவிக்கா பண்ணக்கூடிய ஈஸி ரெசிபிஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். டேஸ்டியான கொண்டைக்கடலை சுண்டல் சர்விங்க்கு ரெடி.
இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு சுண்டல் பொரியல் நீங்க பண்ணுங்க. எப்படி வந்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.